வெல்கம் டு மை சேனல் ப்ரீ இலா வீலாக். நீங்கள் நம்மளோட வீலாக்ஸை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், பார்க்காதவங்களும் இது ஒரு சீரீஸ் மாதிரி போட்டிருக்கோம். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு மறக்காமல் பாருங்கள். இதில் நம்ம கும்பகோணத்தில் இருக்க நவகிரகா டெம்பிள்ஸை நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ராகு, கேது, திருநள்ளாறு. அது இல்லாமல் நியர்பை டெம்பிள்ஸான ஃபேமஸ் டெம்பிள் சிவன் டெம்பிளாக இருக்கட்டும், அடுத்து பெருமாள் கோயிலையும் நம்ம கவர் பண்ணிக்கிட்டு வரோம். இப்போ லாஸ்ட் பார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வீடியோ போட்டிருந்தோம்னா, தேப்பெருமாநல்லூர் நாகநாத சுவாமி சிவன் கோயிலை நம்ம கவர் பண்ணியிருந்தோம். அது போனால் மறுஜென்மம் கிடையாது, அந்த கோயிலை தான் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து மகாலிங்க சுவாமி கோயில் கும்பகோணம் தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த கோயிலோட வரலாறு, சிறப்புகள் மற்றும் இங்கே போகிறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய பயன்கள், இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஏர்லி மார்னிங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். விஸ்வநாத சுவாமி டெம்பிள் பார்த்துட்டு இப்போ மகாலிங்க சுவாமி நம்ம போயிட்டுருக்கோம். இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணலாம், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு வந்தோம். ஏன்னா நாங்கள் ஒரு காஃபி குடிச்சிட்டு வந்தோம், எங்களுக்கு ரொம்ப பயங்கர பசி. நமக்கு அந்த கோயிலே கொஞ்சம் தொன்னையில் பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் தந்தாங்க, நம்ம சாப்பிட்டோம். இப்போ நம்மளோட ப்ராப்பராக பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கிறதுக்கு வந்திருக்கோம். நாங்கள் ஹோட்டல் பார்த்திங்கன்னா இதுதான். ஃபுட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் சர்வீஸ் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நம்மளுக்கு கேட்டு ரொம்ப நல்லாவே தராங்க. அப்புறம் நான் இதில் வடை உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன் மாட்டேன், ஏன்னா வடை கொஞ்சம் லேட்டாக வந்தது. ஆனால் எல்லாமே சுட நம்ம சூடு பறக்க சாப்பிட்ற மாதிரி ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஃபுட்டோட டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருந்தது. சரி, இப்போ வாங்க இங்கே நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நம்ம கோயிலுக்கு போகலாம். நம்ம ஜர்னி கண்டினியூ பண்ணுவோம்.
ஸோ மகாலிங்க சுவாமி கோயில் பற்றி சொல்லணும்னா ரொம்ப பெரிய கோயிலுங்க. இது திருவிடைமருதூர் அப்படிங்கிற ஊரில் தான் இருக்குது. தலைமுறை சாபங்களை நீக்கக்கூடியது தான் இந்த கோயில். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனோட தலைமுறையில் நம்ம வந்து நிறைய சாபங்கள் பெற்றிருந்தோம் அப்படின்னா நம்மளோட பிள்ளைகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு வேலையில் வந்து ஒரு முன்னேற்றம் இல்லாமல், திருமண தடை, இந்த மாதிரி ஒரு வியாபாரத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு முடக்கு, இந்த மாதிரி ஒரு முன்னேற்றம் இல்லாத வாழ்க்கை இருக்கும். அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக வரக்கூடிய கோயில்னு சொன்னிங்கன்னா இந்த மகாலிங்க சுவாமி கோயில். என்னோடய தாய்மாமா வந்து சந்திரமாமான் ரீசெண்டாக வந்து அவங்க விசிட் பண்ணிட்டு போய் ரொம்ப நல்லா இருக்குமா, நீங்கள் என்னென்னமோ கோயில் போகிறீங்க, கும்பகோணம் போனீங்கன்னா கண்டிப்பாக நீ மகாலிங்க சுவாமி கோயில் போங்கன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் இது கண்டிப்பாக பார்க்கணுன்றதுக்காக தான் இந்த வாட்டி இதையும் நாங்கள் இன்க்ளூட் பண்ணோம். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் நிறைய ப்ராப்ளம்ஸில் இருப்போம் இல்லையா, அவங்களாம் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து விசிட் பண்ணுங்கள். இந்த தை மாதம் வருது, இப்போ வந்து மார்கழியில் நாங்கள் வந்திருக்கோம். இப்போ 2-3 நாளில் பொங்கல் வரப்போகுது. பார்த்திங்கன்னா இனிமேல் எங்களோட லைஃப் நல்லா இருக்கும்னு நாங்கள் வந்து இங்கே தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். சரி, இப்போ வாங்க இந்த கோயிலோட வரலாறு பற்றி நம்ம பார்க்கலாம். முன்னோர்கள் சாபத்தை தான் நம்ம பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை போக்கக்கூடிய ஆலயமாக இதை கன்சிடர் பண்ணுறாங்க. இந்த தலத்தில் பார்த்திங்கன்னா அப்பர், சுந்தரர், அப்புறம் மற்ற நாயன்மார்கள் சொல்ல இந்த 4வரும் பாடல் பெற்ற ஸ்தலமாக தான் இது சொல்கிறோம். இது கிட்டத்தட்ட 1200 ஆண்டு பழமையான கோயிலுங்க. இங்கே தல விருட்சம் ரொம்ப ஃபேமஸ். அது வந்து பார்த்திங்கன்னா மருத மரம் தான் இங்கே. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னும் 3 கோயில் வந்து சிவன் கோயில் தல விருட்சமாக இருக்குது. அது ஒன் ஆஃப் த டெம்பிள் இந்த மகாலிங்க சுவாமி டெம்பிள். இந்த கோயில் ஏற்கனவே ரொம்ப பெருசுன்னு சொன்னேன். அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 3 பிரகாரம் இருக்குது. அது சுற்றி வர்றது மூலியமாக நமக்கு நிறைய பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா அஸ்வமேத பிரகாரம்னு இருக்குது. இந்த வெளி பிரகாரம் இதை சுற்றி நம்ம வரும்பொழுது அஸ்வமேத யாகமே செய்த பலனை நமக்கு கொடுக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து கொடிமுடி பிரகாரம்னு ஒன்று இருக்குங்க. இது 2வது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட சென்டரில் இருக்குது. இந்த பிரகாரத்தை நம்ம சுற்றி வர்றதுனால சிவபெருமான் குடியிருக்கும் இந்த கைலாய பர்வதத்தை அதே வலம் வந்ததற்கான ஈக்குவலான நம்மளுக்கு ஒரு இதை கொடுக்குது, சமமான ஒரு விஷயத்தை நமக்கு தருது பலனை. அடுத்தது பார்த்திங்கன்னா பிரவண பிரகாரம். இந்த பிரகாரம் பற்றி சொல்லணும்னா இது 3வது. இதை வந்து சுற்றி வரீங்கன்னா இதை ரொம்ப முக்கியமானது, மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். ஸோ கோயிலுக்கு வரதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு வரதுனால என்ன ஆகும்னா நம்ம தேடி இந்த எந்தெந்த பிரகாரமோ அதை சுற்றி வந்துடுவோம். ஏன்னா இங்கே வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து போர்டெலாம் வைக்கலை. இதோட கோயிலோட சுற்றுச்சுவரில் தான் அந்த பேர் எழுதியிருப்பாங்க. அதுவும் அழிஞ்ச நிலமையில தான் இருக்கும். ஸோ நம்ம கேட்டு தான் போனோம். அங்கே கேட்டாலும் நீங்கள் நிறைய பேருக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கோயிலில் இருக்க பிரகாரங்கள் எல்லாத்தையும் சுற்றுறது ரொம்ப சிறப்புங்க. இந்த கோயில் வரலாறு பார்த்திங்கன்னா ஒரு மாலை நேரத்தில் வரகுண பாண்டியன்ற பாண்டிய மன்னன் வேட்டைக்கு போகிறார். அவர் திரும்பி வரும் வேளையில் ரொம்ப வந்து இருட்டுடுது. அதனால் அவர் குதிரை மேலே வரும்போது அந்த குதிரை ஒரு அந்தரன் மேலே ஏறி அவர் இறந்தும் போயிடுறாரு. இதனால் வரகுண பாண்டியனுக்கு இது தெரியாமல் போய் அவருடைய சாபம் வந்து என்ன பார்த்திங்கன்னா பிரம்மஹத்தி தோஷத்தை பெற்றுறாரு. அதுவும் அந்த அந்தனோட ஆவி வந்து அவரையே சுற்றி வர ஆரம்பிச்சிருது. இதனால் அவர் ரொம்ப பிரச்சனையில் மாட்டிக்கிறார். அவர் ஒரு பெரிய சிவபக்தனாக இருக்கார். யார்? நம்ம வரகுண பாண்டியன். அவர் என்ன பண்ணுறாரு, இந்த பிரச்சனையிலேருந்து எப்படியாவது நான் மீண்டு வரணும் அப்படிங்கிறதுனால அவர் மதுரையில் இருக்கார் இல்லையா, அதனால் சோமசுந்தரரை போய் வணங்குறாரு. அங்கே சோமசுந்தரர் என்ன காட்சி தராரு கனவுல பார்த்தீங்கன்னா, நீ திருவிடை மருதூராக இருக்கக்கூடிய என்னுடைய சிவன் ஆலயத்திற்கு சென்று அங்கே போய் தோஷ நிவர்த்தியை பெற்று வருமாறு அவர் வந்து சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே அவருக்கு என்னென்னா தன்னோட எதிரி நாடான சோழ நாட்டிற்கு நம்ம எப்படி செல்வது அப்படின்னு தயங்குறாரு. அந்த நேரம் தான் வந்து படையெடுக்கிறாங்க சோழ மன்னன்னு தெரிஞ்சு பாண்டிய மன்னன் போரில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றியும் பெறார். அதுக்கப்புறமா இந்த கோயிலுக்கு வரார். இந்த கோயிலுக்கு அவர் வரும்பொழுது கிழக்கு வாயில் வழியாக தான் வராரு. நம்மளும் போனீங்கன்னா அதே மாதிரி கிழக்கு வாசல் வழியாக தான் இந்த மகாலிங்கேஸ்வரர் தரிசிக்கணும். இந்த ஆலயத்தில் நுழையும் பொழுதே அந்த அந்தரநாவி என்ன செய்யுதுன்னா வெளியவே நின்றுது. கோயில் இல்லையா, அதனால் வெளியே நிற்கிது. எப்படியோ வரகுண பாண்டியன் திரும்பி வரும்பொழுது அவர் மேலே நம்ம பற்றி கொள்ளலாம் அப்படின்ற நினைப்போடு அது அங்கே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இறைவன் வந்து அசுரரி மூலியமாக பூஜிக்கும் பொழுது நம்மளுடைய வரகுண பாண்டியனுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதாவது நீ கிழக்கு வாசல் வழியாக வந்திருக்க, நீ போகும்போது
கோயிலை விட்டு போகும்போது உன்னோட பிரம்மஹத்தி தோஷம் போகணும் அப்படின்னா மேற்கு வாசல் வழியாக நீ போயிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கும் அந்த பக்தர்கள் வராங்க இல்லையா, அவங்க எல்லாருமே கிழக்கு வாசல் வந்து மேற்கு வாயில் வழியாக தான் இந்த கோயிலை விட்டு போகிறாங்க. இந்த கோயிலுக்குள்ளே நீங்கள் வரும்போதே பூ வாங்க போகிற அம்மாவே சொல்லுவாங்க, நீங்கள் கிழக்கு வாசல் வழியாக போங்க, மேற்கு வாசல் அந்த பக்கம் இருக்குது, நீங்கள் அந்த வழியாக தான் போகணும், நீங்கள் கார் எங்கே விட்டுருந்தாலும் நீங்கள் அப்படி போகணுமா, நீங்கள் சுற்றி வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. உள்ளே இன்னொருத்தர் என்ன சொன்னார்னா, நீங்கள் கிழக்கு வாசல் வந்தாலும் நீங்கள் மேற்குன்னு இல்லைங்க, வேறு எந்த வாசல் வழியாகவும் போகலான்னு சொன்னாங்க. பட் நாங்கள் வந்து மேற்கு வாசல் வழியாக வந்துட்டோங்க. பிரம்மஹத்தி தோஷம் சாப நிவர்த்தி பெற்ற இடம்ன்றதுனால இந்த இடத்துல அந்த பரிகார பூஜையும் நடக்குது. அதுக்கான கட்டணம் செலுத்தி கிட்டத்தட்ட வரிசையில் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த பூஜை பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் டேஸ்னு இல்லைங்க, எல்லா நாளுமே இங்கே நடக்கிறதா சொன்னாங்க. அதோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நாங்கள் இந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா காலையிலே வந்துட்டோம். இது ஒரு மார்கழி மாதங்கிறதுனால ரொம்பவே அழகாக பனிமூட்டத்தோடு இருந்ததுங்க. ட்ராவல் ரொம்ப நல்லா இருந்தது, கோயிலுக்கு வரத்துக்கு ப்ளசண்ட்டாக இருந்தது மார்னிங் வரத்துக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரஷ்ஷும் இல்லாமல் நம்ம சாமியும் நல்லா பார்க்கலாம். வெயில் இருக்கிற நேரமாக இருந்ததுன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ ஏர்லி மார்னிங் இஸ் த பெஸ்ட் டைம்னு நான் சொல்லுவேன். பிரகாரம் ரொம்ப பெருசு, சுற்றுறதுக்கு நமக்கு பார்த்திங்கன்னா எல்லா பிரகாரங்களையும் நம்ம கவர் பண்ணணும். அதனால் அந்த கோயில் சுற்றுச்சுவரையும் நம்ம சுற்றி வர மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் இருக்க 3 பிரகாரமும் நீங்கள் மறக்காமல் கவர் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் அந்த சிம்ம வாகனம் மாதிரி நமக்கு இருக்கு இல்லையா ஒரு சிற்பம், அந்த சிலை, அது பார்த்திங்கன்னா கிட்ட போனப்புறம் தான் தெரியுது அது ஒரு டீப் வெல், ரொம்ப ஆழமான கிணறு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் வரும், அங்கேயும் நிறைய பேர் காயின்லாம் போட்டிருந்தாங்க. ஒரு கேட் மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் அதையும் கவர் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வீடியோவில் தெரியும் பாருங்கள்.
ஸோ மகாலிங்க சுவாமி டெம்பிள் நம்ம பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த டெம்பிள் போகிறோம். நீங்கள் அதையும் மறக்காமல் செக் பண்ணிவிடுங்க. இந்த பார்ட் இதோட முடியுது. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட இந்த கும்பகோணம் சீரீஸில் எல்லா பார்ட்ஸும் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணுங்கள். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 போயிட்டே இருக்கும். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.